ஸோ இப்போ நம்ம 9th சம் பார்க்க போகிறோம். சீதா வந்து வேக்ஸ் அப் அட் 5:20 AM அப்படின்னா காலையில் 5:20 AMக்கு அவள் எழுந்துடுறா. ஷீ ஸ்பெண்ட்ஸ் 35 மினிட்ஸ் டு கெட் ரெடி. அவள் வந்து ஒரு 35 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறா. எதுக்குன்னா எழுந்திரிச்சு கிளம்புறதுக்கு. அண்ட் ட்ராவல் 15 மினிட்ஸ் டு ரீச் த ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு அங்கே ஒரு 15 மினிட்ஸ் அவள் ஸ்பெண்ட் பண்ணுறா. இஃப் த ட்ரெயின் டிபார்ட்ஸ் எக்ஸாக்ட்லி அட் 6 AM. டிபார்ட்ஸ்னா கிளம்புறது. காலையில் எக்ஸாக்டாக அது 6 AMக்கு அது கிளம்புது அப்படின்னா வில் சீதா கேட்ச் த ட்ரெயின். சீதா வந்து அந்த ட்ரெயினை கேட்ச் பண்ண முடியுமா, பிடிக்க முடியுமா முடியாதான்னு கேட்குறாங்க. ஸோ 5:20க்கு எழுந்துடுறா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 35 மினிட்ஸ் வந்து அவள் கிளம்புறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறான். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து கொஷின் ஆன்சருக்கு போகாமல் ஜஸ்ட் இதுலேயே நம்ம பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். 5:20னா அதுக்கப்புறம் ஒரு 35 மினிட்ஸ்னால் நம்மளுக்கு வந்து ஒரு 5 ஆட் பண்ணும்போது 3 + 2 5. அப்போ 5 hours 55 மினிட்ஸ் ஆயிரும் அவள் வந்து கிளம்புறதுக்கு மட்டுமே. அதுக்கப்புறம் அவள் ட்ராவல் பண்ணுறா, ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுறான். ஸோ 15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணும்போது இங்கே ஒரு 5 மினிட்ஸ் இங்கே போயிடுச்சுன்னா காலையில் 6 AM ஆயிரும். ஸோ 6 AM 10 மினிட்ஸ் ஆயிரும் அவள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரதுக்கு. ஸோ ரயில்வே ஸ்டேஷனை வரும்போது 6 AM 10 மினிட்ஸ் இருக்கும்போது 6 o'clock அந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அப்போ அவளால் போய் அதை வந்து கேட்ச் பண்ண முடியாது. ஸோ இதுதான் கொஷினோட எக்ஸ்பிளனேஷன். ஆன்சருக்குள்ளே போய் பார்த்தோன்னா இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஓவரலாக சொன்னதை சம்மா போட்டிருக்கேன். ஸோ சீதா வந்து வேக்ஸ் அப் அட் 5:20 AM அப்படின்றத இப்போ ஹவர்ஸ் தனியாக மினிட்ஸ் தனியாக எழுதிட்டேன். ஸோ ஹவர்ஸ்ன்றது 5 hours, மினிட்ஸ்ன்றது 20 மினிட்ஸ். அதுக்கப்புறம் டைம் டு கெட் ரெடி, அவள் கிளம்புறதுக்காக ஒரு 35 மினிட்ஸ் அவள் யூஸ் பண்ணுறான். ஸோ அது எல்லாமே நம்ம இப்போ ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு 35 மினிட்ஸ் ஆகுது. அப்புறம் ட்ராவலிங் டைம், கிளம்புன அப்புறம் அங்கேருந்து ஸ்டேஷன் போகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் அவள் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஸோ அது ஒரு 15 மினிட்ஸ் போட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 5 + 5 10. ஸோ 10ல் 0 போட்டாச்சு, மேலே ஒரு 1 வருது. ஸோ 2 + 1 3, 3 + 3 6, 6 + 1 7. ஸோ 70 மினிட்ஸ். அண்ட் இந்த 5 hours அப்படியே வந்துடும். ஸோ 5 hours 70 மினிட்ஸ் வருது. ஸோ 5 hours 70 மினிட்ஸ்ன்றது நம்மளுக்கு டைமில் வாட்சில் கிடையாது, 60 மினிட்ஸ் தான் வரும். ஸோ அந்த 70ன்றது என்ன அர்த்தம், 60 மினிட்ஸ் அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ், ரெண்டுத்தையும் 60 + 10 சேர்த்தா 70 வரும். இந்த 60 மினிட்ஸ்ன்றது ஒரு 1 hour இல்லையா. ஸோ இந்த 70 மினிட்ஸில் இந்த 60 மினிட்ஸை வெளியே எடுத்துகிட்டு அது வந்து ஒரு 1 hour வெளியே வந்துடும். ஸோ வெளியே வரும்போது அந்த 5ன்றது அது கூட இன்னும் ஒரு 1 hour ஆட் ஆயிரும், விச் இஸ் 6 hours. ஸோ 5 hours 70 மினிட்ஸ்ன்றதை நம்ம எப்படி எழுதலாம்னா 6 hours 10 minutes எழுதலாம். ஏன்னா இந்த 60 hours தான் இந்த பக்கம் சேர்ந்து ஒரு 1 hour வந்துடுது. அதனால அது 6 hours மாறிட்ட அப்புறம் இங்கே ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது. ஸோ 6 hour 10 மினிட்ஸில் தான் அவள் போய் அதை ரீச் பண்ணுவாள். ஆனால் ட்ரெயின் டிபார்ச்சர் டைம் என்னது 6 hours. 6 o'clock தான் ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது அங்கேருந்து. ஸோ சீதா வில் நாட் கேட்ச் த ட்ரெயின். ஸோ சிம்பிளாக இதோட ஆன்சரை சொல்லணுன்னா அவங்க கொடுத்த 3 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணுறோம். 3 நம்பரையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் வந்து அவங்க கொடுத்த 6 hours-ஐ விட பெரிய நம்பர். ஸோ பெரிய நம்பர்னால் அதை விட தாண்டி டைம் போய் நின்றுது. அப்போ தான் அவள் சீதா போய் ஸ்டேஷனில் நிற்கிறாள். பட் அதுக்கு முன்னாடியே வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அவளால் ட்ரெயின் பிடிக்க முடியாதுன்றது தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இப்போ அடுத்து 10th சம்குள்ளே போகிறோம். எ டாக்டர் அட்வைஸ்ட் வைரவன் டு டேக் 1 tablet every 6 hours once in first day and once every 8 hours on the second and third day. If he starts to take 9:30 AM first dose, prepare a time chart to take tablet in railway timing அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின் புரிய வைக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும், சரிங்களா. ஸோ எப்படின்னு ஃபஸ்ட்டு கொஷினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு டாக்டர்கிட்ட வந்து வைரவன் போகிறான், அவனுக்கு வந்து மெடிக்கேஷனுக்காக போகிறான். ஸோ அப்போ வந்து டாக்டர் வந்து சில மெடிசன்ஸ் கொடுத்து போட சொல்கிறாரு. ஸோ அதை போட சொல்லும் போது டைம் மாற்றி சொல்கிறாரு. அதை எப்படி சொல்கிறாருன்றத கொஷினில் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு டு டேக் 1 tablet every 6 hours. அவர் வந்து இப்போ சப்போஸ் காலையில் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா ஒரு 6 hours வந்து ஒரு மாத்திரையை சாப்பிட சொல்கிறாரு. இப்போ காலையில் ஆரம்பிக்கிறாங்கன்னா
அன்னைக்கு நைட்டு வரைக்குமே வந்து ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அந்த மாத்திரை சாப்பிட சொல்கிறாரு. அது வந்து ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு. செகண்ட் டே அன்னைக்கு, செகண்ட் அண்ட் தேர்ட் டே அன்னைக்கு 6 ஹவர்ஸை 8 ஹவர்ஸாக மாற்றிடுறாரு. ஒரு 8 ஹவர்ஸ்க்கு நடுவில் ஒரு வாட்டி வந்து அவர் அந்த டேப்லெட்டை எடுத்துக்க சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி 3 நாளைக்கு இந்த மாதிரி அவர் ஷெட்யூல் கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது காலையில் ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி காலையில் 9:30 AM அந்த ஃபஸ்ட்டு டோஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு சார்ட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ சம்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு டே. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து ஃபஸ்ட்டு காலையில் 9:30 தான் அவர் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ 9:30 நான் கொஞ்சம் பெருசு எழுதியிருப்பேன் பிகாஸ் புரியணுன்றதுனால. பட் வந்து சம்முன்றது வந்து கொஞ்சம் ஈஸி தான், நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ரம் 9:30 AM காலையில் 9:30க்கு நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வந்து டேப்லெட் போட ஆரம்பிக்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா ஹவர்ஸ்ன்னு போட்டுருங்க, அடுத்து மினிட்ஸ்ன்னு போட்டிருங்க. 9:30னா ஹவர்ஸ்க்கு கீழே 9, மினிட்ஸ்க்கு கீழே 30 அப்படின்னு போட்டுருங்க. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரம் 9:30 AM ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 9:30 AM ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு அடுத்த டேப்லெட் எப்போ போடணும்? 6 ஹவர்ஸ் கழித்து தான் போட சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 6 ஹவர்ஸ் முதல்ல அந்த 6 ஹவர் தாண்டுது இல்லையா, அதை வந்து நம்ம தாண்டி வரும்போது அந்த 6 ஹவர்ஸை நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதை தாண்டி தான் வருது இல்லையா, அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணும்போது அதனால தான் இங்கே ஃபஸ்ட்டு 6 ஹவர்னு போட்டிருக்கேன். ஸோ 0 + 0 0, 3 + 0 3, 9 + 6 15. ஸோ 15 அன்னைக்கு காலையில் 9:30ன்னும் போது இந்த 15ன்றது என்ன? ஈவினிங். இதுதான் ரயில்வே டைமிங்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஈவினிங் 3:30 PM உங்கள் ஸ்கூல் விடுற மாதிரி டைமிங். அது எப்படி வரும்? மதியானம் 12 o'clockலேருந்து அப்புறம் 1 PMன்றது எப்படி சொல்லுவோம்? 13 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவோம் ரயில்வேல. 12க்கு அப்புறம் 13ஆக மாறிடும். 2 PMன்றது 14ஆக மாறிடும். 3 PMன்றது 15ஆக மாறிடும். ஸோ அப்படி தான் இந்த 15.30 வருது. அதை வந்து நம்ம 3:30 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டேப்லெட்டுக்கு அப்புறம் அவர் முதல்ல டேப்லெட் சாப்பிட போகிறாரு. ஃபஸ்ட்டு 6 ஹவருக்கு அப்புறம் எப்போ சாப்பிடணுன்னா அவர் இந்த டைமில் தான் அந்த அடுத்த டேப்லெட் செகண்ட் காலையில் 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணி அந்த ரெண்டாவது அடுத்த டேப்லெட் இந்த டைமில் தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஒரு 6 ஹவர்ஸ் ஆட் ஆகணும். ஸோ செகண்ட் 6 ஹவர்ஸை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ணும்போது ப்ளஸ் போட்டு 6 போட்டுக்கும். ஸோ 0 + 0 0, 3 + 0 3, 5 + 6 11. ஸோ 1 போட்டு பேலன்ஸ் 1 நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ 1 + 1 2. இந்த பாயிண்ட் வந்து அப்படியே கேரி ஆகிட்டே இருக்கணும். ஸோ இந்த 21:30ன்றது அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சுட்டு நைட்டு வந்து டிஃபன் சாப்பிட்ற டைம். நைட்டு 9 o'clock 9 to 9 o'clock 30 minutes. அதுதான் இந்த 21:30. அதை நீங்கள் இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 3 இருக்கு இல்லையா, 4 5 6 7 8 9 வரும்போது இங்கே 15ன்றது 16 17 18 19 20 21 இந்த மாதிரி வந்துடும். ஓகே. ஸோ 21:30 அப்படின்னா ஸோ நைட் வந்து 21.30னா நைட்டு 9.30 PM. இதில் தான் அவங்க வந்து செகண்ட் டேப்லெட் இது வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணும் போது இது ஃபஸ்ட்டு டேப்லெட் இங்கே சாப்பிடுவாங்க, செகண்ட் டேப்லெட் இங்கே சாப்பிடுவாங்க, தேர்டு டேப்லெட்டு நைட்டு 9 o'clock சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தேர்டு டேப்லெட் சாப்பிட்றதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு தேர்டு 6 hour ஒன்று கணக்காகும். அடுத்து ஒரு 6 hours கணக்காகுது. ஸோ அதை ஆட் பண்ணும்போது 0 + 0 0, 3 + 0 3, இங்கே பாயிண்ட் வச்சிட்டோம். 1 + 6 வந்து 7, இந்த 2 வந்து அப்படியே வரும். அப்போ 27:30. 27:30ன்றது நம்மளுக்கு கிளாக்லேயே கிடையாது. 24ஓட எண்ட் ஆயிரும். அதாவது இந்த 9 இருக்கு இல்லையா, 10 11 12. அப்போ நைட்டு 21 ஹவர்ஸ்ன்றது 22 23 24. அதாவது மிட் நைட் 12 o'clockன்றது 24ஓட நின்றும். அதுக்கு மேலே க்ராஸ் பண்ணாது, 24ஓட ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதனால இந்த ஒரு இடத்துல மட்டும் நான் 27 வரேன். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ரயில்வே டைமிங்னா எப்பயுமே 24ஓட ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல 24 தாண்டி 27 வரனால நீங்கள் வந்து அந்த 24 மைனஸ் பண்ணி அந்த டைமிங் எப்படி கண்டுபிடிக்கணும்னா பேலன்ஸ் வந்து இதை மைனஸ் பண்ணால் 3.30 வருது. இது வந்து நெக்ஸ்ட் டே செகண்ட் டேக்கு போயிடுது இல்லையா. இந்த 24 மைனஸ் பண்ணி கிடைக்கிற 3.30 வந்து நெக்ஸ்ட் டே 3:30 AM போயிடுது. ஸோ அப்போ இதோட
பார்த்தோம்னா அன்னைக்கு வந்து அவர் 3 டேப்லெட் தான் போட முடியும். காலையில் ஒரு 9:30க்கு ஒரு டேப்லெட் போடுறாரு, அப்புறமேட்டு வந்து 3:30 பிஎம்க்கு ஒரு டேப்லெட் போடுறாரு, 9:30 பிஎம்க்கு ஒரு டேப்லெட் போடுறாரு. அடுத்த 6 ஹவர்ஸ் நம்மளுக்கு வரும்போது வந்து நெக்ஸ்ட் டே வந்துடுது, 3:30 ஏஎம் வந்துடுது. அப்போ இந்த நெக்ஸ்ட் டே 3:30 ஏஎம்னு வரும்போதே அது செகண்ட் டே. ஸோ செகண்ட் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கேருந்து. அது எதனால நம்ம முக்கியமாக இந்த இடத்துல போடுறோம் அப்படின்னா, செகண்ட் டேலேருந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு கொஷினில் அந்த டாக்டரு 8 ஹவர்ஸ் ஒன்ஸ் தான் அவர் டேப்லெட் போட சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 3:30 ஏஎம்ன்றது செகண்ட் டே நம்மளுக்கு நைட்டு 12 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் 8 ஹவர்ஸ் இப்போ ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ 8 ஹவர்ஸ் ஆட் பண்ணும்போது 0 + 0 0, 3 + 0 3, 3 + 8 11. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 8 ஹவர் தாண்டி அவர் டேப்லெட் எப்போ போட போகிறாருன்னா, இந்த இது முடித்தோடனே ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் டேயில் வந்து ஃபஸ்ட்டு டேப்லெட்டு காலையில் 3:30 ஏஎம்க்கு போடுறாரு. செகண்ட் டேப்லெட் வந்து காலையில் 11:30 ஏஎம்க்கு போடுறாரு. இது உங்களுக்கு புரியணுன்றது தான் இந்த சைடில் பென்சில் எழுதியிருக்கிறதுலாம் ஏஎம் பிஎம்னு எழுதியிருக்கேன். இங்கே நடுவில் நம்ம ஆட் பண்ணி வரது எல்லாமே இல்லை, ரயில்வே டைமிங்கில் வரும். நீங்கள் எந்த மாதிரினாலும் போட்டுக்கலாம், பட் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக இருக்கும். ஸோ 11:30 அப்படின்னு வருது. இது வந்து காலையில் அவர் டிஃபன் முடிச்சுட்டு பிரேக் டைம், உங்களோட ஸ்கூல் பிரேக் டைம் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் எதை ஆட் பண்ணணும்? 8 ஹவர்ஸ். ஸோ செகண்ட் டேவும் தேர்ட் டேவும் எப்பயுமே அவர் 8 ஹவர்ஸ் கேப்பில் தான் போட சொல்லியிருக்காரு டேப்லெட். ஸோ அதனால மறுபடியும் ஒரு 8 ஹவர்ஸாக நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 0 + 0 0, 3 + 0 3, 1 + 8 9, அப்புறம் ஒரு 1. இது வந்து 19ன்றது அந்த டைம் டேபிள் பிரகாரம் நம்மளுக்கு வந்து 7:30 PM அப்படின்னு வரும். நீங்கள் வேணும்னா அந்த ரயில்வே டைமிங்கே இப்படி எழுதி வச்சுக்கலாம், எழுதி வைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஈவினிங் 7:30 PM தான் அவர் அன்னைக்கான தேர்டு டேப்லெட்டை அவர் போடுறாரு மறுபடியும். அதுக்கப்புறம் நைட்டு ஈவினிங் போட்டுடுறாரு. போட்ட அப்புறம் மறுபடியும் ஒரு 8 ஹவர்ஸ் நம்ம ஆட் பண்ணோம். 8 ஹவர்ஸ் ஆட் பண்ணும்போது 0 + 0 0, 3 + 0 3, 9 + 8 வந்து 17. ஸோ 7 போட்டு கேரி 1 இங்கே வருது, 1 + 1 வந்து 2. ஸோ விச் இஸ் 27 hours 30 minutes. அதாவது அன்னைக்கு நைட்டு பாதி ராத்திரியில். ஆனால் நான் சொன்னேன் இல்லையா, 27 வரும்போது அதை நம்ம அப்படியே போடக்கூடாது, 24 மைனஸ் பண்ணி தான் போடணும். ஸோ 24 நம்ம மைனஸ் பண்ணுறோம். இந்த 27.30 24 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 3.30. அதாவது மறுநாள் தேர்டு டே வந்துருச்சு. காலையில் 3:30 AM மறுநாளோட காலையில் வந்துருச்சு. ஸோ அப்போ இங்கே எத்தனை தடவை போட்டிருப்பாரு? இங்கே தேர்ட் தடவை போட்டார். ஸோ அடுத்து ஃபோர்த்து தடவை போடும்போது அவருக்கு மறுநாள் வந்துருச்சு. காலையில் 3:30 AMக்கு அவர் 4th டேப்லெட் போடுறாரு. ஸோ அகெயின் மறுபடியும் இதில் தேர்ட் டேவும் அவங்க என்ன சொன்னாங்க? 8 ஹவர்ஸ் ஒன்ஸ் தான் அவரை போட சொல்லியிருக்காங்க. ஸோ 3:30 AMலேருந்து மறுபடியும் ஒரு 8 ஹவர்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த தேர்டு டேயில் இதுதான் ஃபஸ்ட்டு 8 ஹவர், ஃபஸ்ட்டு 8 மணி நேரம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 0 + 0 0, 3 + 0 3, 3 + 8 வந்து 11. ஸோ இது வந்து காலையில் நீங்கள் உங்களோட பிரேக் டைம் மாதிரி. ஸோ இந்த டைமில் தான் அவர் 4th அப்புறம் 5வது டேப்லெட் அவர் போடுறாரு. அதுக்கு அடுத்து மறுபடியும் 11:30லேருந்து ஒரு 8 ஹவர்ஸ் ஆட் பண்ணுறோம். அன்னைக்கு டேயில் ஃபஸ்ட்டு 8 ஹவர் ஆட் பண்ண அப்புறம் இதுதான் செகண்ட் 8 ஹவர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 0 + 0 0, 3 + 0 3, 1 + 8 9, இந்த 1 அப்படியே வரும், which is 19:30. 19:30னா அகெயின் அது ஈவினிங் டைம். ஸோ 7.30ன்றது ஈவினிங் டைம். ஸோ இந்த டைமில் தான் அவர் 6வது டேப்லெட் போடுவார். அகெயின் நம்மளுக்கு இன்னும் அன்றைக்கி டைம் இருக்குது. ஸோ அதனால் மறுபடியும் இன்னும் ஒரு 8 ஹவர்ஸ் கவுண்ட் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா 3 நாள் தான் அவர் டேப்லெட் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து தேர்டு டே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது. அண்ட் அகெயின் 8 ஆட் பண்ணும்போது 3 0 வருது, 3 + 0 3 வருது, 9 + 8 17, கேரி 1 வருது, அந்த 1 இங்கே போட்டுக்கிறோம். ஸோ 1 + 1 வந்து 2 வருது. நான் மறுபடியும் சொன்ன மாதிரி இந்த 27 ஹவர்ஸுன்னே நம்ம போடவே கூடாது. ஸோ 27 ஹவர்ஸ்ன்னு வந்துச்சுனாலே 24ல் மைனஸ் பண்ணி அடுத்த நாள் போயிடணும். ஸோ 24 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 3.30 வருது. எப்பயும் நான் மைனஸ் சொல்லி கொடுத்த மாதிரி போட்டிங்கன்னா 3.30 வந்துடும், விச் இஸ் 4th டேயோட 3:30 AM. ஆனால் அவர் அது வரைக்கெல்லாம் அவர் டேப்லெட் வேணான்ட்டார். இந்த 3 நாள் வரைக்கும் தான் அவர் போட சொல்லியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் மறுபடியும் இதை நான் சொல்கிறேன்,
பார்க்க தான் கொஞ்சம் பெரிய சம் மாதிரி இருக்கும். பட் வேறு ஒன்றும் இல்லை, 9:30 போடுங்க. 9:30 போட்டுட்டு அன்றைக்கி ஒரு 3 வாட்டி நீங்கள் 6 ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேயில் 3 times 6 hours ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும். அதில் மறுபடியும் 24 மைனஸ் பண்ணால் 3:30 AM. செகண்ட் டே எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 3:30 AM ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் இதில் வந்து மறுபடியும் ஒரு 3 hours மேலே வந்து ஒரு 3 times 6 hours ஆட் ஆகும். செகண்ட் டேயில் வந்து ஒரு 3 times 8 hours ஆட் ஆகும். ஸோ மறுபடியும் 1 2 3 போகும்போது மறுபடியும் இதில் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மறுபடியும் ஒரு 3:30 AM கிடைக்குது. ஸோ இந்த 3:30 AM மறுபடியும் தேர்ட் டே வந்து ஒரு 3 வாட்டி நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ 3 டேவையுமே வந்து நம்ம ஒரு 3 வாட்டி அதை ஆட் பண்ணும்போது ஃபைனலாக இதில் வந்து நிற்கிது. ஸோ அப்படின்றது இந்த சம். இது வந்து ஜஸ்ட்டு இது வந்து ஒரு சார்ட் மாதிரி நம்ம போட்டு கொடுத்துறோம். அதாவது 3:30 PM ஃபஸ்ட் டே, செகண்ட் டே வந்து 9:30 PM, தேர்டு டே வந்து 3:30 AM. அப்புறம் ஃபஸ்ட்டு டேயில் வந்து 3:30 PMக்கு ஒரு வாட்டி, 9:30 PMக்கு ஒரு வாட்டி, 3:30 AM செகண்ட் டேயில் ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் செகண்ட் டேயில் வந்து 11:30 AMக்கு ஒரு வாட்டி, அப்புறம் ஈவினிங் 7:30 PMக்கு ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் தேர்ட் டே போயிடுறோம். தேர்ட் டேயில் காலையில் ஒரு 3:30 AMக்கு, அப்புறம் ஒரு 11:30 AMக்கு, ஒரு 7:30 PMக்கு அப்படின்ட்டு நம்ம சார்ட் போட்டு அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கும்போது அவங்க அதை பார்த்து அவங்க டேப்லெட் போட்டுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படி தான் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம்? கொஷினில் இருக்கிற 9:30 3 டேஸ்க்கான சார்ட்டு போட்டு கொடுக்குறோம். ஓகே, ஸோ இதோட 10th சம் முடியுது. இதோட இந்த எக்ஸசைஸ் முடியுது. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக திருப்பி கேட்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ புரியலன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.